வணக்கம். சென்னை அண்ட் சரௌண்டிங்ஸ் டாப் 5 லொக்கேஷன் ஃபார் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட். ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக டாப் 5 லொக்கேஷன் சென்னையில் எங்கெங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை நான் பல கன்சிடரேஷனுக்கு அப்புறமா தான் கன்க்ளூட் பண்ணி இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நான் கன்சிடர் பண்ண எந்தெந்த விஷயங்கள்லாம் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா, இந்தியாவில் டாப் மோஸ்ட் ப்ராப்பர்ட்டி போர்ட்டல் 99 acres, ரொம்ப நாளாக இருக்கிற 99 acres, அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்த nobroker.in, அடுத்து சென்னை அண்டு தமிழ்நாட்டில் நம்பர் 1 இங்கிலீஷ் டெய்லியாக இருக்க ஹிந்து, அவங்களுடைய ரூஃப் அண்ட் ஃப்ளோர்ன்ற வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்க டாப் 5 லொக்கேஷன் ஃபார் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி அவங்க ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். சென்னையில் நம்பர் 1 கம்பெனியாக நம்பர் 1 பில்டராக இருக்க ஒரு லீடிங் பில்டரோடைய அவங்க ஒரு 5 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லொக்கேஷனை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருடைய கன்சிடரேஷனையும் நம்ம எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னுடைய கணிப்பு, அதாவது எந்தெந்த இடத்துல டெவலப்மெண்ட் இருக்குது, இது வரைக்கும் டெவலப்மெண்ட் ஆனதை மட்டும் வச்சு பண்ணாமல் இனிமேட் எந்தெந்த இடங்கள்லாம் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் பெரிய ரோடு வருது, பெரிய டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஃபைனலாக ஒரு 5 இடம் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் செலக்ட் பண்ண 5 லொக்கேஷன் எது எதுன்றதையும் பார்த்துடலாம். nobroker.inல அவங்க கொடுத்துருக்க 5 லொக்கேஷன் எதுன்னா, சென்னையில் பூம் ஆற 5 லொக்கேஷனாக அவங்க கொடுத்துருக்கிறது கொளத்தூர், ஆதம்பாக்கம், போரூர், சூளைமேடு அண்ட் பள்ளிக்கரணை. பாப்புலர் லொக்கேஷன் ஃபார் பையர்ஸ் இன் சென்னை 1 வேளச்சேரி, மடிப்பாக்கம், மயிலாப்பூர், போரூர் அண்ட் மேடவாக்கம். 99 acres இந்தியாவோட ஒரு லீடிங் ரியல் எஸ்டேட் போர்ட்டல்னால் கண்டிப்பாக 99 acres சொல்லலாம். ஸோ அவங்க சொல்லியிருக்க 5 இடங்கள் என்னென்ன: 1 கொரட்டூர், ஊரப்பாக்கம், சூளைமேடு, பல்லாவரம் அண்ட் வலசரவாக்கம். அடுத்து லீடிங் கம்பெனி ஒன்று சொல்லியிருக்க 5 இடங்கள் என்னென்ன: நம்பர் 1 OMR, நம்பர் 2 ECR, அடுத்து மணப்பாக்கம், அடுத்து கொரட்டூர், அடுத்து பூந்தமல்லி. நம்மளுடைய கன்க்ளூஷனுக்கும் ஹிந்துவுடைய ரூஃப் அண்ட் ஃப்ளோரில் இருக்க டாப் 5 பிளேசஸ்க்கும் மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்குது. அதில் இருக்க 3 இடங்களும் நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்க 3 இடங்களும் ஒரே இடங்கள் தான். 2 இடங்கள் மட்டும் நம்ம வேறு இடத்த சொல்கிறோம். அடுத்து ஃபைனலாக நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்க 5 இடங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, ஆல்ரெடி விலை நல்லா ஏறி இருக்கிற இடத்த நம்ம அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்க, அதாவது ப்ராப்பர்ட்டி வேல்யூ கம்மியாக இருந்து அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற இடங்களை நம்ம ப்ரிஃபர் பண்ணி அதை நம்ம லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி விலை அதிகமாக இருக்கிற இடத்த நம்ம அதிகமான பணம் கொடுத்து வாங்கி அதோடைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத விட கம்மியான இடங்கள், கம்மியான வேல்யூ இருக்கிற ப்ராப்பர்ட்டியை அதிகமாக வேறுவதற்கான வாய்ப்புகள், அதிக லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது என்னுடைய கருத்து. அதற்காக நான் மக்களுக்கு அதிக லாபம் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் எந்தெந்த இடங்கள்லாம் கம்மியாக இருந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நான் செலக்ட் பண்ணி இந்த 5 பிளேசஸ் சொல்கிறேன். ஸோ இதில் 5ஆவதாக நான் சொல்கிற இடங்கள் மேடவாக்கம் நம்ம மாம்பாக்கம் போகிறதுல பொன்மார்ன்றது ஒரு ஜங்ஷன். அந்த பொன்மார்ன்ற ஜங்ஷன்லேருந்து மாம்பாக்கத்துலேருந்து கண்டிகைன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த மாம்பாக்கம், கண்டிகை, பொன்மார், இந்த 3 இடமும் பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் மாதிரி, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற இடங்கள். இந்த சாலைகளுக்கு அருகில் உள்ள ஈஸி அக்சஸபிளாக இருக்கிற இடங்களை நம்ம வாங்கினா அதற்கான விலையேற்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அடுத்து 4ஆவது இடமாக நான் சொல்கிறது பள்ளிக்கரணை. ஸோ பள்ளிக்கரணை ஆல்ரெடி நம்ம ரூஃப் அண்ட் ஃப்ளோர் ஹிந்துடைய குரூப் ரெக்கமெண்ட் பண்ணதும் அந்த பள்ளிக்கரணை இருக்குது. ஸோ பள்ளிக்கரணை நம்ம 4ஆவது இடமாக சொல்கிறோம். 3ஆவது இடமாக நம்ம சொல்கிறது திருவள்ளூர்.
ஆல்ரெடி ஹிந்துலேயும் அவங்க அந்த ஹிந்து குரூப்லேயும் அவங்க சொல்லியிருக்கிற இடம் தான். ஸோ 3வது இடம் வந்து திருவள்ளூர். அதுவும் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறது. அதுலேயும் வந்து விளையாட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கும் அடுத்து 2வது இடத்தில் ORR அவுட்டர் ரிங் ரோடு 400 அடி ரோடு வந்து அதில் வந்து பூந்தமல்லி, பட்டாபிராம் அந்த பகுதிகளில் இருந்து அப் டு ரெட் ஹில்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விலையேறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. ஸோ அந்த பகுதிகள் வந்து 2வது இடமாக நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபைனலாக முதலிடத்தில் இருக்கிற இடம் வந்து மன்னிவாக்கம். மன்னிவாக்கம்ன்றது ஹிந்து குரூப்பில் சொன்ன ஒரு லொக்கேஷன் தான். அதே இடத்த தான் நம்மளும் சொல்கிறோம். பட் நம்ம வந்து சொல்கிறது வந்து வண்டலூர் டு மன்னிவாக்கம், வண்டலூர் டு ஒரகடம் வந்து ஒரு பெரிய ரோடு இருக்குது. அந்த சாலைக்கும் 400 ஃபீட் ரோடு அந்த சாலைக்கும் ஒட்டிய பகுதிகளில் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 400 அடி ரோடு ஆல்ரெடி இப்போ தான் வந்து டோல்கேட்லாம் ஓப்பன் பண்ணி ட்ரையலில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அந்த 400 அடியுடைய முழு டெவலப்மெண்ட் வந்து இனிமேல் தான் ஆரம்பமாக போகிறது. அதன் மூலமாக ஏற்படக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் வந்து இனிமேல் தான் நல்ல ஆரம்பமாக இருக்க போகிறது. அந்த டெவலப்மெண்ட் இன் அடிஷன் நம்ம வந்து வண்டலூர் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க கிளாம்பாக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட், புதிய பஸ் ஸ்டாண்ட் வருது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வருவதனால் ஏற்படக்கூடிய டெவலப்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். வண்டலூர் டு உரகடம் போகிற ரோடு இருக்குது. அதுக்கு பேரலாக இருக்க 400 அடி ரோடு, வண்டலூரில் இருந்து போகிற 400 அடி ரோட்லேயும் அதுக்கு பேரலாக இருக்க பகுதிகள்லேயும் அந்த சாலைகளை ஒட்டிய பகுதிகளில் டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த இடங்களையும் வந்து கன்சிடர் பண்ணி வாங்கலாம். இந்த கன்க்ளூஷன் நம்ம என்ன தான் அனலைஸ் பண்ணி நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய அனுபவங்களின் மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணாலும் இதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கருத்தாக, ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சொந்தமாக டிசைட் பண்ணி, நீங்கள் திங்க் பண்ணி டிசைட் பண்ணி வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.